ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க, நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். பாருங்கள், சிக்கன் வாங்கிட்டு வந்து எலும்பு இல்லாமல் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். இதில் வந்து நம்ம என்னென்ன போடுறதுன்னு பார்ப்போம். சால்ட், உப்பு இந்த அளவுக்கு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன், சின்ன ஸ்பூனு. காஷ்மீர் சில்லி பவுடரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன்னால் ஒரு மஞ்சள் பொடி போட்டு தான் ஆகணும். இது வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சள் பொடி. ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். சின்ன லெமன் கொஞ்சம் பாதி தான், இது பெரிய சைஸ்ன்றதுனால பிழிஞ்சு விட்டுருக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். பாருங்கள், இதை அப்படியே கலந்தாச்சு. இப்போ நம்ம இதில் முட்டை ஊற்றிக்கலாம். இதை அப்படியே கலந்துடலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷமாவது மூடி வச்சிடலாம். பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டேன். பச்சரிசி மாவு 1 ஸ்பூனு, மைதா மாவு 1 ஸ்பூன், இது 3 போட்டாச்சு. இப்போ இதை வந்து கூடவே நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இதை நம்ம அப்படியே கலந்துக்கலாம். நல்லா கலந்தாச்சு. நம்ம இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன். நம்ம அதில் ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இதில் ஒரு பீஸாக போட்டுக்கலாம். எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இதில் 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் வரலாம். இது வேகட்டும். நம்ம அப்படியே திருப்பி விடலாம். நம்ம இதெல்லாம் எடுத்துடலாங்க. இப்போ நான் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இருக்கிற சிக்கனே நம்ம இப்போ இதே மாதிரி போட்டுக்கலாம். இதை நம்ம கலந்து திருப்பி விடலாம். இன்னும் நல்லா வேகணும் கொஞ்சம் நேரம். பாருங்கள், இதுவும் வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். சிக்கனும் நம்ம இது மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஒரு கடாயை வச்சுருக்கேன். நம்ம அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பூண்டு பாருங்கள், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பூண்டு போட்டாச்சு. பச்சை மிளகாவை ஒரே ஒரு பீஸு கட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னும் கருவேப்பிலை ஒரு கொத்து. வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த சிக்கன் இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அது ரெஸ்டாரண்ட் மாடலில் சிக்கன் 65 ரெடி. இல்லை நம்ம கொஞ்சம் லேசாக பெப்பர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம சிக்கனை நம்ம இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். அருமையான சிக்கன் 65 ரெடி.
நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அருமையாக இருக்குது. இந்த சிக்கன் 65 நம்ம முதல்ல டேஸ்ட் பார்ப்போம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாப்பிட்டேன். ஒரு பக்கம் பாதி பீஸ் சாப்பிட்டேன். நல்லா அருமையாக இருக்குது. நீங்களும் இந்தமாரி உங்களுக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.